கருத்துருவாக்கம் இதுவரைக்கும் எங்க இருந்தது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் பாடநூல் மற்றும் ஆசிரியரிடம் இருந்தது அப்படிங்கிறதே சரியான பதிலாக இருக்கும். ஏன்னா பாடநூலில் கொடுக்கப்பட்டிருந்த கருத்துக்களை ஆசிரியர் தெளிவாக உள்வாங்கி தேவையான துணை கருவிகள், குழந்தைகள் எளிதாக கையாளக்கூடிய உண்மை பொருட்கள், இது எல்லாத்தையும் பயன்படுத்தி செயல்பாடுகள் மூலமாக தெளிவாக நம்ம விளக்கி சொன்னோம். நம்ம விளக்கி சொன்ன கருத்துக்களை குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. கருத்துருவாக்கம் பாடநூலில் இருந்தது, ஆசிரியர்கள்கிட்ட இருந்தது. ஏன் அதை மாணவர்களுக்குள்ளேயே ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையுடைய கருத்துருவாக்கம் பாடநூலில் இருந்தது, ஆசிரியர்கள்கிட்ட இருந்தது. அந்த கருத்துருவாக்கம் ஏன் மாணவர்களுடைய மனசில் ஒரு கல் இருக்கக்கூடிய சிற்பத்தை வெளிக்கொணர்ற மாதிரி அவங்களுக்குள்ள இருக்க கருத்தை ஏன் வெளிக்கொணர முடியாது அப்படிங்கிற ஒரு தேடுதலுடைய அடிப்படையில் தான் இந்த கருத்துருவாக்க தருணம் பகுதி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ மாணவர்களுடைய மனதிலேயே கருத்துருவாக்கத்தை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன கருவி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லைங்களா? அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதே காணொலியில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு செயல்பாட்டை பார்த்துருப்பீங்க. குழந்தைங்க ஒரு பூனைக்கு வாழும் மீசையும் வரைகிற செயல்பாடு. அந்த செயல்பாட்டுடைய தொடர்ச்சி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. படத்தில் நீங்கள் ஒரு பூனைக்குட்டியை பார்த்துட்ருக்கீங்க. இந்த பூனைக்குட்டி படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய வகுப்பு மாணவர்கள்கிட்ட என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பீங்க? உங்கள் மனசில் நினச்சி பாருங்களேன். நிறைய கேள்விகள் தோணிருக்கும் இல்லையா? நிச்சயமாக வடிவம் சார்ந்து, எண்ணிக்கை சார்ந்து, அந்த பூனையோட பண்புகள் சார்ந்து கூட நம்ம நிறைய கேள்விகள் யோசிச்சிருப்போம். இப்போ இந்த செயல்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரும்பலகையில குழந்தைங்க வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பூனைகளுடைய வாலையும் மீசையையும் அந்த குழந்தைங்க திரும்ப திரும்ப அப்சர்வ் பண்ணி பதில் சொல்ற மாதிரி நிறைய வினாக்களை ஆசிரியர் கேட்க போறாரு. அந்த பூனைகளுடைய மீசை எப்படி இருக்கு? ஏன் நீங்க அந்த பூனையோட மீசையை வளைஞ்ச மாதிரி வரையல? ஏன் வாழை வளைஞ்ச மாதிரி மட்டும் வரைஞ்சிருக்கீங்க? ஏன் வாழை நேராக போட்டிருக்கலாம்ல? நேராக வால் இருக்கிற மாதிரி ஏதாவது விலங்கு இருக்கா? இந்த எல்லா கேள்விகள் மூலமாகவும் திரும்ப திரும்ப நேர்கோடு வளைகோடு, நேர்கோடு வளைகோடு அப்படிங்கிற வார்த்தையையும் அந்த வார்த்தை சார்ந்த அந்த கோட்டினுடைய வடிவமைப்பையும் குழந்தைகளை திங்க் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு முதல் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறப்ப குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய வாழை பார்ப்பாங்க, பக்கத்தில் வரைஞ்சிருக்கக்கூடிய மீசையை பார்ப்பாங்க. சப்போஸ் யாராவது வித்தியாசமாக வரைஞ்சிருந்தாங்கன்னா அந்த வாழோ மீசை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்படி யாரும் வரையலைன்னா ஆசிரியர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வாண்டடாக வித்தியாசமான வால் மீசை இருக்கிற மாதிரி ஒரு பூனையை வரைஞ்சி காமிச்சிருப்பார். ஸோ அந்த பூனை பார்த்தோன்னா இந்த வால் மீசை அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல நமக்கு முக்கியம் இல்லை. நேர்கோடு வளைகோடு, நேர்கோடு வளைகோடு, எது நேர்கோடாக இருக்குது, எது வளைகோடாக இருக்குது, இந்த தகவல் பரிமாற்றம் திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த குழந்தைங்க டிஸ்கஷன் ப்ளஸ் அப்சர்வேஷன் இது நடக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த கேள்விகள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறப்போ எல்லா இடத்துலையும் தான் பார்க்கக்கூடிய அத்தனை இடத்துலையும் தான் பார்க்கறது நேர்கோடா வளைகோடா அப்படிங்கிற அப்சர்வேஷன் நிலைக்கு இந்த குழந்தை மாற ஆரம்பிப்பாங்க. ஒரு கருத்துருவாக்க தருணம் அப்படிங்கிறது குழந்தைங்க கற்றுக்க போகிற அந்த கருத்து சார்ந்து தெளிவான ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக ஒரு குறிப்பிட்ட சூழலை வடிவமைச்சு அந்த சூழலில் சில வினாக்களை கேட்கறது மூலமாக அந்த குழந்தைக்கு ஒரு கருத்தை உருவாக்குறோம். பார்த்தீங்களா? இப்போது ஆசிரியர் இந்த செயல்பாட்டில் திரும்ப திரும்ப அந்த நேர்கோடு வளைகோடுன்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப பயன்படுத்தி வினாக்களை கேட்க ஆரம்பிக்கிறப்போ அந்த குழந்தைக்கு தான் பார்க்குற எல்லா இடத்துலையும் நேர்கோடு வளைகோடு ரிலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? பூனையை தாண்டி தான் பார்க்குற ஒவ்வொரு அனிமல்லையும் நேர்கோடு வளைகோடு அப்படிங்கிற விஷயத்த ரிலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கவனத்தில் எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா நாம் டார்கெட் பண்ண போகிறது வாலோ மீசையோ கிடையாது, எந்த அனிமலும் கிடையாது. பட் அந்த லிங்க் மூலமாக நாம் நேர்கோடு வளைகோடு அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி குழந்தைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ இந்த இடத்துல அந்த கருத்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து உருவாகுது அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட இருந்து உருவாகுது. கடைசி வரைக்கும் ஆசிரியர் தன்னுடைய பதிலை அந்த குழந்தைகிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலை. அந்த குழந்தைகிட்ட அடுத்தடுத்த கேள்விகள் கேட்கறது மூலமாக அந்த குழந்தையவே அப்சர்வ் பண்ண வச்சு கன்ஃபார்ம் பண்ண வைக்கிறாரு. இப்போ இந்த வினாக்கள் கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். இந்த வினாக்களை நாம் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பொதுவான வினா, இன்னொன்று சிந்தனையை தூண்டும் வினா. உதாரணத்துக்கு அந்த பூனையோடைய புகைப்படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு நிறைய விஷயம் தோணிருக்கும். அந்த பூனைக்கு எத்தனை கண்கள் இருக்கு, அந்த பூனை
அந்த பூனைக்கு வந்து கண் என்ன வடிவத்தில் இருக்குது, அந்த பூனைக்கு கை கால்கள் என்ன வடிவத்தில் இருக்குது, இந்த மாதிரி அந்த குழந்தையால் அப்சர்வ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான வினாக்கள். அதாவது அந்த குழந்தை அந்த பூனையை பார்த்துருந்தா போதுமானது, அந்த குழந்தையால் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் அதே நேரத்தில் பொதுவான வினாவுக்கு உதாரணம் பாருங்களேன். பூனையுடைய வால் நேர்கோடாக இருக்குதா இல்லை வளைகோடாக இருக்கா? நாயுடைய வாலை கவனித்து பார்த்துருக்கியா? அது எப்படி இருக்குது? அது நேர்கோடாக இருக்கா இல்லை வளைகோடாக இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தெரிஞ்ச விஷயத்தை பயன்படுத்தி இன்னொரு விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த குழந்தைக்கு பொதுவான ஒரு முன்னறிவு இருந்தால் போதுமானது இந்த வினாவுக்கு பதிலளிக்கிறதுக்கு. ஆனால் அடுத்த லெவல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சிந்தனையை தூண்டும் வினா. சிந்தனையை தூண்டும் வினா பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய முன்னறிவு மட்டும் போதுமானதல்ல, அந்த முன்னறிவை குழந்தை வந்து பயன்படுத்தி பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், நேர்கோடு போல வால் உள்ள விலங்கு ஏதேனும் இருக்கா? நேர்கோடு மாதிரி வால் இருக்க விலங்கு ஏதாவது இருக்கா? இப்போது நீங்கள் நேரடியாக நாய் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நீங்கள் சொல்கிறப்போ அந்த குழந்தை நாயுடைய வால் எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணும். ஆனால் இந்த கேள்விக்கு யோசிச்சு பாருங்கள், குழந்தை தனக்கு தெரிஞ்ச அத்தனை விலங்குகளையும் நினைவுபடுத்தி பார்க்கும். அது ஒவ்வொன்றுடைய வால் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல திங்கிங் கொண்டு வரும். அண்ட் அகெயின் இந்த இடத்துல நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு வால் இந்த இடத்துல முக்கியம் இல்லை, அந்த வால் நேர்கோடாக இருக்கா வளைகோடாக இருக்கா அப்படிங்கிற அந்த குழந்தையோடைய பதில் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அந்த குழந்தை ஒரு விஷயத்துக்கு உதாரணத்துக்கு அந்த குழந்தைய ஒரு ஆன்சரை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஆசிரியர் என்ன பண்ண மாட்டார், ஆமாம் அது சரிதான்னு சொல்ல மாட்டார். அதே நேரத்தில் அது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தையை பார்த்து அந்த கேள்வியை கேட்பார். அப்போ அந்த இன்னொரு குழந்தை என்ன பண்ணும், இந்த குழந்தை சொன்ன அந்த விலங்குடைய வாழை இமேஜின் பண்ண ஆரம்பிக்கும். அது நேர்கோடா வளைகோடா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல டோட்டலாக பாருங்கள், ஒரு கருத்தை ஆசிரியர் அறிமுகப்படுத்துறதுக்கு பதிலாக ஆசிரியர் ஒரு தூண்டில போட்டு அந்த கருத்தை நோக்கி அவங்கள கொண்டு வரார். ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. அடுத்த கேள்வியை பாருங்களேன், ஒரு வீடு படத்தை வரையும் போது என்னென்ன கோடுகளை நம்ம பயன்படுத்துவோம்? அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த குழந்தை வரைய போகிறது கிடையாது, ஆனால் அதே நேரத்தில் தான் வரைகிற மாதிரி இமேஜின் பண்ணோம், அதில் என்னென்ன கோடுகளை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த இமேஜினேஷனில் இது நேர்கோடு, நம்ம சுவர் வந்து நேர்கோடாக போடுவோம், இது நேர்கோடாக போடுவோம், மேலே இருக்கக்கூடிய இந்த கூரைக்கு இப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் அந்த குழந்தை ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறமா நிச்சயமாக அது பார்க்குற எல்லா இடத்துலையும் நேர்கோடு வளைகோட ஞாபகப்படுத்தும். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு கருத்துருவாதல் அப்படிங்கிறது நடந்திருக்கா? நம்மளுடைய பெரும்பாலான வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தகவலை திரட்டுறதுக்காகவே அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு படத்தை பார்க்குறோம் அப்படின்னா அந்த படத்தை பார்க்குறது மூலமாக என்னென்ன பதிலை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அடிப்படையில் நம்மளுடைய பெரும்பாலான வினாக்கள் இருக்குது. ஆனால் ஒரு கருத்து உருவாகிறதுக்கு காரணமாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, எந்த விலங்காவது இப்படி இருக்குமா? அப்போது அந்த கருத்து உருவாகிறதுக்காக அந்த குழந்தையோட தாட் ப்ராசஸ் நடக்குது பார்த்தீங்களா, அதுக்காக கேட்கப்படக்கூடிய வினாக்களை வந்து நாம் சிந்தனையை தூண்டும் வினாக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பொதுவான இன்றைய சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான வினாக்கள் பொதுவான வினாக்களாகவே இருக்கின்றன. ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா 80% சிந்தனையை தூண்டும் விதமாகவும் 20% பொதுவாகவும் இருப்பதை சிறப்பான வகுப்பறையாக எதிர்பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய டார்கெட் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். கருத்துருவாக்கம் அப்படிங்கிறது பாடநூலில் இருந்தும் ஆசிரியரிடமிருந்தும் மாணவர்களுக்கு கடத்தப்பட வேண்டும். நாம் இதுக்கு முன்னாடி கற்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், எப்படி ஒரு பாடநூலை படித்து முடிக்கிறப்போ அந்த கருத்துருவாதல் ஒரு ஆசிரியர்கிட்ட உள்ளார்ந்த நிலையில் நடக்குதோ அதே நிகழ்வு ஆசிரியர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் மூலமாக ஒரு வகுப்பறையில் நடக்கணும். இதை தான் நாம் கருத்துருவாக்கம்னு சொல்கிறோம். ஏன் சிந்தனையை தூண்டும் வினாக்களுக்கு இவ்வளோ முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் நீங்கள் யோசிக்கலாம். சிந்தனையை தூண்டும் வினாக்கள் மட்டும்தான் குழந்தை தான் கற்றுக்கிட்ட கணித கருத்தை வாழ்க்கையோட பொருத்தி பார்க்க உதவுது. அதே நேரம் புதுசாக ஒரு கணித கருத்தை அந்த குழந்தையே உருவாக்குறதுக்கும் உதவுது. இங்கே ஆசிரியர் வந்து ஒரு சுவருடைய ஒரு எல்லை பகுதி நேர்கோடு அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறப்போ
அந்த குழந்தை ஏற்கனவே சிந்திச்சு அதை ரிலேட் பண்ணி இது நேர்கோடா வளைகோடான்ற பதிலை சொல்லுது பார்த்தீங்களா? அந்த நிகழ்வு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நுழையும் முன், கருத்துருவாக்க தருணம், கற்றலின் தருணம், இந்த 3 பகுதியிலையும் எங்கே வேணாலும் நடக்கலாம். இதை தொடர் வினாக்களாக கேட்கணும். இந்த தொடர் வினாக்கள் பற்றிய புரிதல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர் வினா அப்படிங்கிறது ஒரு கருத்தை அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் அது சார்ந்து கேட்கப்படும் வினா கிடையாது. ஒரு தொடர் வினா அப்படிங்கிறது ஒரு கருத்து அறிமுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிலிருந்து புரிதலுக்காக கேட்கப்படக்கூடிய வினா அல்ல. ஒரு தொடர் வினா அப்படிங்கிறது ஒரு கருத்து அறிமுகத்தில் ஆரம்பித்து அந்த கருத்து பற்றிய தெளிவான புரிதலை குழந்தைக்கு ஏற்படுத்தணுன்றதுக்காக அடுத்தடுத்த நிலையில் நம்ம கேள்விகள் கேட்குறோம் பார்த்தீங்களா? அந்த கருத்தை உறுதிப்படுத்துறதுக்காகவும் அந்த கருத்து தொடர்பான அந்த குழந்தையுடைய சிந்தனையை அதிகப்படுத்துறதுக்காகவும் கேள்விகள் கேட்கும் பார்த்தீங்களா? அந்த கேள்விகளை தான், அந்த தொடர்ச்சியான வினாக்களை தான் நாம் தொடர் வினாக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்குள்ளே ஏற்கனவே ஒரு கருத்துருவாக்கம் நடந்திருக்கும் இல்லைங்களா? அந்த கருத்துருவாக்கத்தில் குழந்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கருத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக அமைக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உனது பெயரில் நேர்கோடுகள் மட்டும் கொண்ட எழுத்துக்கள் எத்தனை? இப்போ அந்த குழந்தை என்ன பண்ண ஆரம்பிக்கும்? தன்னோட பேரை கேப்ஸில் எழுதும். கேப்ஸில் எழுதுனதுக்கப்புறம் நேர்கோடு வளைகோடை கன்ஃபார்ம் பண்ணும். எத்தனை எழுத்துக்கள்னு கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி வளைகோடு மட்டும் இருக்கிற எழுத்துக்கள் எத்தனை? நேர்கோடும் வளைகோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை? உங்கள் கிளாஸில் நேர்கோடு மட்டுமே இருக்கக்கூடிய மாணவர்கள் பேர் ஏதாவது இருக்கா? வளைகோடு மட்டுமே இருக்கக்கூடிய மாணவர்கள் பேர் ஏதாவது இருக்கா? அதிக வளைகோடுகள் யாரோட பேரில் இருக்குது? அதிக நேர்கோடுகள் யாரோட பேரில் இருக்குது? இந்த எல்லா கேள்விகளுக்குமே ஒரு பொதுவான நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த எல்லா கேள்விகளுமே திரும்ப திரும்ப மாணவர்கள் தான் கற்றுக்கிட்ட விஷயத்தை சோதித்து கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக கேட்கப்பட்டிருக்கும். இதே கேள்வியை நம்ம டைரெக்டாக கேட்டு போகலாம். உன் பேர் எழுது, அதில் வந்து எத்தனை நேர்கோடு இருக்குது, எத்தனை வளைகோடு இருக்குது அப்படிங்கிற இடத்தோட நம்ம நிறுத்திட முடியும். ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய வகுப்பறையில் நேர்கோடு மட்டுமே இருக்கக்கூடிய பேர் யாருக்காவது இருக்கா அப்படின்ற கேள்வி மூலமாக நம்ம என்ன பண்ண வைக்க முடியும் அப்படின்னா, அந்த குழந்தைகளை அந்த வகுப்பறைக்குள்ளே இருக்கிற அத்தனை பேர்த்தோட பேரை உற்றுநோக்க செய்ய முடியும். அந்த பேரில் இருக்கக்கூடிய நேர்கோடு வளைகோடை சரிபார்க்க முடியும். இந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ ஆசிரியருடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆசிரியர் குழந்தைகளோட விடையை ஏற்கனவே நம்ம குறிப்பிட்ட மாதிரி இன்னொரு குழந்தை மூலமாக தான் கன்ஃபார்ம் பண்ண வைக்கணும். ஸோ அந்த குழந்தை வந்து அடுத்தடுத்த நகர்வுக்கு, அடுத்தடுத்த வினாக்களுக்கு அந்த குழந்தைங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க தன்னுடைய பேர்களையும் தன்னோட நண்பர்களுடைய பேர்களையும். ஸோ யோசிச்சு பாருங்களேன், இத்தனை வாட்டி திரும்ப திரும்ப அந்த குழந்தைங்க தான் கற்றுக்கிட்ட விஷயத்தை, தான் கற்றுக்கிட்ட ஒரு கருத்தை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா அந்த கருத்து அந்த குழந்தையோட கருத்தாக மாறுது. அந்த கருத்து வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைக்கு மறக்கவே மறக்காது. ஸோ இந்த தருணத்தை தான் நாம் கற்றலின் தருணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நுழையும் முன் பகுதியிலையும் கருத்துருவாக்க தருணம் பகுதியிலையும் குழந்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கணித கருத்தை அவங்களே சோதித்து பார்த்து உறுதிப்படுத்தக்கூடிய பகுதியாக இந்த பகுதி அமைக்கப்பட்டிருக்கு. நாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி குழந்தை குறிப்பிட்ட செய்து மகிழ்வின் பகுதியானது ஒரு குழந்தை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கருத்தை வலுப்படுத்துகிற விதமாக இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல நாம் நேரடியாக கற்றலின் தருண பகுதியை கொடுத்துருப்போம். இதுவரைக்கும் நாம் எண்ணும் எழுத்தும் 3ஆம் பருவத்தில் என்னென்ன புதிய மாற்றங்கள், அந்த மாற்றங்களுடைய தேவை என்ன, அந்த மாற்றங்களை வகுப்பறையில் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அதில் ஆசிரியருடைய பங்கு எந்த அளவுக்கு அளப்பரியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக பயிற்சி நூலும் மதிப்பீடும். இந்த பயிற்சி நூல் பற்றி நமக்கு ஏற்கனவே தெளிவாக தெரிஞ்சது தான். பயிற்சி நூல் வந்து நிலைவாரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்தந்த நிலைக்குரிய கணக்குகளை மட்டும் அந்தந்த நிலை மாணவர்கள் செஞ்சால் போதுமானது. இது எல்லாமே நமக்கு தெரியும். கூடுதலாக பயிற்சி நூல் பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் தனித்தோ இணைந்தோ குழுவாகவோ மேற்கொள்ளலாம். இதில் எந்த தவறும் கிடையாது. அதே நேரத்தில் நானே செய்வேன், மாத தேர்வு, தொகுத்தறி மதிப்பீடு, இந்த பகுதிகளை மட்டும் குழந்தைங்க தனித்து செய்கிறத ஊக்குவிக்கணும். ஒரு குழந்தை ஆரம்ப நிலையில் நடக்க தொடங்குறப்போ தவறி விழுந்து எழுந்து நடக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த மாணவர்கள் இந்த 3 பகுதிகள்லையும் ஆரம்ப நிலையில் செய்யக்கூடிய தவறுகளை நாம் அனுமதிக்கணும். ஏன்னா இந்த பகுதிகளில் நாம் உயர் சிந்தனை வினாக்களை கொடுத்துருக்கோம்.
இந்த உயர் சிந்தனை வினாக்கள் அந்த குழந்தை தனியாக படித்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுறப்ப தான் அடுத்தடுத்த லெவலுக்கு அந்த குழந்தைங்களுடைய தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது அதிகமாக நிகழ ஆரம்பிக்கும். அந்த குழந்தை தான் வாசித்த ஒரு வாக்கியத்தை தன்னோட வாழ்க்கையில் பயன்படுத்தி பார்த்து ஆன்சர் பண்ண நினைக்கும். ஸோ இந்த உயர் சிந்தனை வினாக்களுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நாஸ், ஸ்லாஸ், சீஸ் போன்ற அனைத்து வகை தேர்வுகள்லையும் உயர் சிந்தனை வினாக்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இந்த தேர்வுகளை நாம் எதிர்கொள்கிறதுக்கு ஆரம்ப நிலையிலேயே நம்ம குழந்தைகளை நம்ம தயார் பண்ணோம் இல்லையா? ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஆகச்சிறந்த கனவு அப்படின்னு ஒன்று இருக்கும். என்னோட குழந்தை எந்த ஸ்டேஜில் போய் நின்னாலும், எந்த இடத்துல போய் நின்னாலும் அவன் முன்னாடி வரணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும். இதுவரைக்கும் நாம் எண்ணும் எழுத்தும் 3ஆம் பருவம், கணக்கு, ஆசிரியர் கையேடு மற்றும் பயிற்சி நூல் இதில் உள்ள மாற்றங்கள், புதிய பகுதிகள் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். கடந்த பருவங்களைப் போலவே எண்ணும் எழுத்தும் வகுப்பறையை மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக கொண்டு செல்லவிருக்கும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி.